அந்த அழுகிய நிலையில இருந்த சடலத்தோட போட்டோவை பார்த்துட்டு, இல்ல சார், இது கண்டிப்பா என்னோட மனைவி இல்ல அப்படின்னு அந்த நபர் சொன்னாரு. தன்னோட மனைவி காணாம போயிட்டாங்கன்னு அந்த நபர் கொடுத்த வழக்குல குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் நடக்க போற இன்னொரு சம்பவம் தான் அவரோட மனைவிக்கு என்னாச்சுங்கிற உண்மையை வெளிக்கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறது அப்போ அவருக்கும் போலீஸுக்கும் தெரியாது. அப்படி கடந்த 2004வது வருஷம் தஞ்சாவூர்ல நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன? தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சை டவுன் பகுதியில் இருக்கிற எல்ஐசி காலனி பகுதியை சேர்ந்தவங்க தான் லட்சுமி அம்மாள் சாமிக்கண்ணு தம்பதி. திருமணமாகி 35 ஆண்டுகள் ஆகியிருந்த இவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை. சாமிக்கண்ணு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக வேலை செஞ்சாரு. இதனால தஞ்சாவூர்ல இருந்த அந்த எல்ஐசி காலனி வீட்டில் லட்சுமி அம்மாள் மட்டும்தான் தனியாக வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சாமிக்கண்ணு 15 நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லை மாசத்துக்கு ஒரு முறையோ தஞ்சாவூருக்கு வந்து தன்னோட மனைவியை பார்க்கறது வழக்கமாக இருந்துச்சு. அதே போல இவர் வாரத்துக்கு ஒரு முறை லட்சுமி அம்மாளுக்கு லேண்ட்லைன் டெலிஃபோன்ல இருந்து கால் பண்ணி பேசுவாரு. இவங்களுக்கு பிள்ளைகள் இல்லாத காரணத்தால ஒரு பிடிப்பு இல்லாம தான் இவங்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்த லட்சுமி அம்மாள் அந்த பகுதியை சேர்ந்த பலருக்கு வட்டிக்கு கடன் கொடுக்கிற வேலையையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் 2004 ஆகஸ்ட் 3 அன்னைக்கு இரவு சாமிக்கண்ணு தன்னோட மனைவிக்கு ஃபோன் பண்ணாரு. ரொம்ப நேரமா ரிங் போச்சு, ஆனா போனை லட்சுமி அம்மாள் அட்டன் பண்ணவே இல்லை. இதுக்கு அடுத்த நாள் சாமிக்கண்ணுக்கு அதிகமாக வேலைகள் இருந்ததால அன்னைக்கும் இரவு நேரத்துல தான் லட்சுமி அம்மாளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாரு. ஆனா அன்னைக்கும் லட்சுமி அம்மாள் போனை அட்டன் பண்ணவே இல்லை. சரி, ஒருவேளை டெலிஃபோன்ல ஏதோ ப்ராப்ளமா இருக்க போல, டெலிஃபோன் ரிங் ஆகாம இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சாமிக்கண்ணு நினைச்சாரு. இதுக்கு அடுத்த நாள் எப்படியும் லட்சுமி அம்மாள் கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு பப்ளிக் டெலிஃபோன்ல இருந்தாச்சும் தன்னோட டெலிஃபோனுக்கு கால் வரும்னு சாமிக்கண்ணு எதிர்பார்த்தாரு. ஆனா லட்சுமி அம்மாள் கிட்ட இருந்து எந்த ஒரு ஃபோன் காலுமே வரல. இதுக்கப்புறமா தான் லட்சுமி அம்மாளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சாமிக்கண்ணு யோசிக்க ஆரம்பிச்சாரு. இதை தொடர்ந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி எல்ஐசி காலனியில் லட்சுமி அம்மாள் தங்கியிருந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பெண்ணுக்கு சாமிக்கண்ணு ஃபோன் பண்ணி, என்னோட மனைவி ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டாங்க, நீங்கள் ஒரு முறை என்னோட வீட்டுக்கு போய் என்னோட மனைவியை எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. பக்கத்து வீட்டை சேர்ந்த அந்த பெண்ணும் லட்சுமி அம்மாளோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த வீடு பூட்டி இருந்துச்சு. வீட்டு வாசலுக்கும் கேட்டுக்கும் நடுவில் இருந்த தரைப்பகுதியில் 3 நாட்களுக்கான நியூஸ் பேப்பர் அப்படியே கிடந்துச்சு. அதாவது 3 நாட்களா லட்சுமி அம்மாள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறது இது மூலமா அந்த பெண்ணுக்கு புரிஞ்சுது. இதை தொடர்ந்து இந்த விஷயம் சாமிக்கண்ணுக்கு தெரிவிக்கப்பட்டு சாமிக்கண்ணும் அன்னைக்கே தஞ்சாவூர் எல்ஐசி காலனியில் உள்ள வீட்டுக்கு வந்து பார்த்தாரு. அப்போ வீட்டுக்குள்ள எல்லா பொருட்களுமே சரியா இருந்துச்சு. கிச்சன்ல போய் பார்க்கும்போது அங்க லட்சுமி அம்மாள் கடைசியா சமைச்சு வச்சிருந்த உணவுப் பொருள் கெட்டு போய் இருந்துச்சு. உடனடியா இதை தொடர்ந்து சாமிக்கண்ணு தஞ்சை தெற்கு எல்லை காவல் நிலையத்துக்கு போய் தன்னோட மனைவி லட்சுமி அம்மாளை காணும்னு புகார் கொடுத்தாரு. அந்த ஸ்டேஷன்ல இருந்த ஒரு பெண் சப் இன்ஸ்பெக்டர் தான் இந்த வழக்கை பதிவு பண்ணி லட்சுமி அம்மாளை தேடுற வேலையில தீவிரமாக ஈடுபட்டாங்க. லட்சுமி அம்மாள் வீட்டில் உணவுப் பொருள் அப்படியே இருந்ததால அவங்க திரும்பவும் வீட்டுக்கு வர போறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அந்த உணவுப் பொருளை அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்களா விருப்பப்பட்டு நிரந்தரமா வீட்டை விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி போயிருக்க வாய்ப்பில்லைன்னு போலீஸ் கருதுனாங்க. அவங்க வட்டிக்கு பணம் கொடுக்கிற தொழில் பண்ணதால யாருக்கெல்லாம் காசு கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரோட வீட்டுக்கும் போய் போலீஸ் தீவிரமா விசாரணை பண்ணாங்க. அந்த எல்ஐசி காலனி பக்கத்துல இருந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் விசாரிக்கும் போது காணாம போன அன்னைக்கு கடைசியா ஒரு வீட்டுக்கு வட்டி பணம் வாங்குறதுக்காக ஆழ்வார் அப்படிங்கிறவரோட ஆட்டோல போனதும், அதுக்கப்புறம் திரும்ப தன்னோட வீட்டுக்கு மத்தியானம் 3 மணி அளவுல தங்கராசு அப்படிங்கிறவரோட ஆட்டோல வந்ததும் தெரிய வந்துச்சு. வாரத்துக்கு ஒரு முறை பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு நடந்தே போய் அவங்க பொருள் வாங்குவாங்க அப்படிங்கறதால அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் அவங்க காணாம போயிருப்பாங்கன்னு போலீஸ் உறுதிப்படுத்தினாங்க. மொபைல் நெட்வொர்க், சிசிடிவி மாதிரியான டெக்னாலஜி தமிழ்நாட்டில் அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருந்த அந்த காலகட்டத்தில் லட்சுமி அம்மாளை கண்டுபிடிக்கிறது போலீஸுக்கு ஒரு சவாலான வேலையாக இருந்துச்சு. சாமிக்கண்ணுக்கிட்ட இருந்த பழைய தெளிவில்லாத ஒரு ஃபோட்டோவை தான் போலீஸ் பிரிண்ட் எடுத்து தஞ்சாவூர் முழுக்க இந்த பெண்ணை காணவில்லை அப்படின்னு போஸ்டர் அடித்து ஒட்டினாங்க. ஆனால் இதில் எந்த தகவலுமே போலீஸுக்கு கிடைக்கல. இந்த நிலையில சாமிக்கண்ணு புகார் கொடுத்ததுல இருந்து அடுத்த 5 நாட்களுக்கு அப்புறம் லட்சுமி அம்மாள் காணாம போன வழக்கை விசாரிச்சுட்டு இருந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சது. அதாவது திருச்சி மாவட்டத்துல திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில உய்யக்கொன்றான் ஆற்றங்கரையில அழுகிய நிலையில ஒரு பெண்ணோட சடலம் மீட்கப்பட்டிருக்கிற செய்தியை அந்த சப் இன்ஸ்பெக்டர் ஒரு நியூஸ் பேப்பர்ல படிச்சாங்க. ஒருவேளை அந்த சடலம் காணாம போன லட்சுமி அம்மாளோட தான் இருக்கலாம்னு கருதின அந்த சப் இன்ஸ்பெக்டர் சாமிக்கண்ணை கூப்பிட்டுக்கிட்டு திருச்சிக்கு போனாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. கண்டெடுக்கப்பட்ட அந்த சடலம் ரொம்ப அழுகிய நிலையில இருந்ததால பிரேத பரிசோதனை முடிஞ்சதுமே நாங்க அந்த சடலத்தை அடக்கம் பண்ணிட்டோம், சடலத்தோட போட்டோ மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அங்க இருந்த காவலர்கள் சொன்னாங்க. சடலத்தை தான் பார்க்க முடியல, போட்டோவிலையாச்சும் பார்த்து அது லட்சுமி அம்மாள் தானான்னு தெரிஞ்சுக்கலாம்னு சாமிக்கண்ணு அந்த போட்டோவை வாங்கி பார்த்தாரு. ஆனா சடலம் ஆத்து தண்ணியில கிடந்து முகமெல்லாம் உப்பி போய் இருந்ததால அது லட்சுமி அம்மாளான்னு சாமிக்கண்ணால உறுதியா சொல்ல முடியல.
மேலும் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில கண்டெடுக்கப்பட்ட அந்த சடலத்துல அவங்க உயிரோட இருக்கும்போது எப்பவோ ஒரு முறை கருப்பை நீக்க ஆபரேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இதை பார்த்த சாமி கண்ணு கண்டிப்பா என்னோட மனைவி கருப்பை நீக்க ஆபரேஷன் எல்லாம் பண்ணல, இது என்னோட ஒய்ஃபா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாரு. லட்சுமி அம்மாள் காணாம போன வழக்குல ஏதோ ஒரு தகவல் கிடைக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்த போலீஸுக்கு இந்த விஷயம் ஏமாற்றமா அமைஞ்சுது. இதுக்கப்புறம் இந்த வழக்குல ஏதாச்சும் ஒரு தகவல் கிடைக்காதான்னு போலீஸ் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அப்படி போலீஸுக்கு எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. ஒருவேளை சாமி கண்ணு தான் தன்னோட மனைவியை ஏதாச்சும் பண்ணிட்டாரான்னு போலீஸ் அவரையும் ரகசியமா கண்காணிச்சாங்க. ஆனா அவரோட நடவடிக்கைகள் எதுவும் போலீஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தாத வகையில தான் இருந்துச்சு. இப்படியே பல மாதங்கள் போச்சு. இந்த வழக்குல எந்த முன்னேற்றமும் ஏற்படாம ஒரு கட்டத்துல இந்த வழக்கை போலீஸ் அப்படியே கிடப்புல போட்டாங்க. இப்ப வருஷம் 2006 ஆகுது. லட்சுமி அம்மாள் காணாம போன வழக்கு பதிவு செய்யப்பட்ட அதே தஞ்சை டவுன் தெற்கு காவல் நிலையத்துல 2006 பிப்ரவரி மாதம் ஒரு கணவன் மனைவி முக்கியமான புகாரை கொடுத்தாங்க. அதாவது தஞ்சை டவுன் தெற்கு எல்லை பகுதியில் உள்ள ராமகிருஷ்ணா நகர்ல வசிச்சுக்கிட்டு இருந்த தன்னோட மகளான மந்த்ரா என்கிற ஆமினா பேபி அப்படிங்கிற பெண் 2 நாட்களுக்கு முன்னாடி தற்கொலை செஞ்சு இறந்துட்டதாகவும், அந்த பெண்ணோட தற்கொலைக்கு அவங்க கணவர் தான் காரணம், அவர் தலைமறைவாய் இருக்காரு அப்படின்னும் அந்த புகார்ல சொல்லப்பட்டிருந்துச்சு. இதை தொடர்ந்து தீவிர தேடுதல் வேட்டைக்கு அப்புறம் தற்கொலை செஞ்சு இறந்த பெண்ணோட கணவரான ரஹீம்லால் அதே பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி கைது செய்யப்பட்டாரு. அவர்கிட்ட பண்ண விசாரணையில ஒரு சில முக்கியமான தகவல்கள் தெரிய வந்துச்சு. அதாவது ரஹீம்லாலுக்கு ஏற்கனவே ஒரு பெண் கூட திருமணமாகி அந்த பெண்ணுக்கு உடல்நிலை சரியில்லாம 2 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த பெண் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் மந்த்ரா அப்படிங்கிற பெண்ணை இவர் காதலிச்சிருக்காரு. அந்த பெண்ணும் இவரை காதலிச்சு அந்த பெண் முஸ்லீம் மதத்துக்கு மாறி தன்னோட பேரையும் ஆமினா பீவின்னு மாத்தி இவங்க திருமணம் பண்ணி ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. இந்த நிலையில ரஹீம்லால் வேற ஒரு பெண் கூட பழகுறாருன்னு ஆமினா பீவிக்கும் ரஹீம்லாலுக்கும் இடையில பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறத ரஹீம்லால் கிட்ட பண்ண விசாரணையில தெரிஞ்சுக்கிட்ட போலீஸுக்கு இதுக்கப்புறமா ரஹீம்லால் சொன்ன இன்னொரு விஷயம் தான் போலீஸுக்கே அதிர்ச்சியா இருந்துச்சு. அப்படி ரஹீம்லால் போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருந்தார்னா, கடந்த 3 மாதங்களா எங்களுக்கு நடுவுல பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. அப்ப என்னோட மனைவி என்கிட்ட நீங்க அந்த பொண்ணு கிட்ட பேசுறத நிறுத்தலனா 2 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னா. இதனால எனக்கு அதிகமா கோவம் வந்துச்சு. அவளை கண்டபடி திட்டிட்டு வெளியே போயிட்டேன். வெளியே போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தப்பதான் என்னோட மனைவி தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணியிருக்கிறத நான் பார்த்தேன். என்னோட மனைவியோட தற்கொலைக்கு நானே காரணமாயிட்டேன்னு ரஹீம்லால் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. சரி, நீங்க திட்டிட்டு போயிட்டீங்க, அதை தொடர்ந்து மனசு கஷ்டப்பட்டு உங்க மனைவியும் தற்கொலை பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் ஓகே. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு கேட்க, அப்பதான் 2004வது வருஷம் நடந்த மிக ரகசியமாவே இருந்த ஒரு மோசமான உண்மை போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. அதாவது தற்கொலை செஞ்சுக்கிட்ட ஆமினா பீவி நாட்டு மருந்து செய்யக்கூடிய தொழில் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இந்த தொழிலுக்கு தேவையான பச்சிலை மற்றும் மூலிகை பொருட்களை வாங்கறதுக்காக மற்றும் தயார் பண்ண மருந்து பொருட்களை விற்கிறதுக்காக வாடகை காரை எடுத்துக்கிட்டு ஆமினா பீவியும் ரஹீம்லாலும் கோவை மற்றும் திண்டுக்கல் பகுதிக்கு போறது வழக்கமா இருந்துச்சு. இவங்களோட தொழில் நல்லா போனாலுமே இவங்க கிட்ட மருந்துகளை வாங்கின பல கடைக்காரங்க காசு அப்புறமா தரேன் அப்படின்னு இழுத்தடிச்சதால இவங்களுக்கு பண தேவை ஏற்பட்டுச்சு. இதனால இவங்க எல்ஐசி காலனி பகுதியை சேர்ந்த லட்சுமி அம்மாள் கிட்ட 50,000 பணத்தை வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தாங்க. சுமார் 10 மாசங்களுக்கு மேல வட்டி பணம் செலுத்திய நிலையில 3/8/2004 அன்னைக்கு மதியானம் 3 மணி அளவுல லட்சுமி அம்மாள் ஆழ்வார் அப்படிங்கிறவரோட ஆட்டோவில் ஆமினா பீவியோட வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல ரஹீம்லால் வீட்டுல இல்லாததால லட்சுமி அம்மாள் கொஞ்ச நேரம் அந்த வீட்லயே வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ஆனா ரஹீம்லால் வரவே இல்லை. இதனால ஆமினா பீவி நீங்க இப்ப போயிட்டு சாயந்தரமா வாங்க, அவர் கண்டிப்பா காசு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அதே பகுதியில இருந்த தங்கராசு அப்படிங்கிறவரோட ஆட்டோவில் ஏறி லட்சுமி அம்மாள் தன்னோட வீட்டுக்கு போனாங்க. இதை தொடர்ந்து ரஹீம்லால் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆமினா பீவி அவர்கிட்ட லட்சுமி அம்மாள் வட்டி பணம் கேட்டு வந்துட்டு போன விஷயத்த சொன்னாங்க. இதை கேட்டு எரிச்சல் அடைஞ்ச ரஹீம்லால், நம்ம அவங்களுக்கு வட்டி பணமே அதிகமாக கொடுத்துருக்கோம், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவங்க வட்டி பணம் வாங்குறாங்க, குறிப்பிட்ட நாளுக்குள்ள கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னு கோவப்பட்டு ஆமினா பீவி கிட்ட நான் லட்சுமி அம்மாளோட கதையை முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கணவர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலையில இருந்த ஆமினா பீவியும் அதுக்கு எதிர்ப்பு சொல்லாமையே இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு லட்சுமி அம்மாள் திரும்பவும் ரஹீம்லாலோட வீட்டுக்கு வந்தாங்க. வரும்போதே வட்டி பணம் எங்கன்னு கோவமா கேட்டுக்கிட்டே வந்திருக்காங்க. அப்போ ரஹீம்லால் அவங்க கிட்ட உங்களோட பணம் ரெடியா இருக்கு, கோவப்படாம இருங்க, அமைதியா இருங்க, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சமாதானம் பேசுறது போல நடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து லட்சுமி அம்மாளும் அமைதியாகி அந்த வீட்டு ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்போ ரஹீம்லால் நீங்க எப்ப வந்தாலும் எங்க வீட்டுல எதுவுமே சாப்பிட்றது இல்ல, இன்னைக்கு நீங்க கூல்ட்ரிங்க்ஸ் ஆச்சும் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்த இன்னொரு ரூமுக்கு போய் அவர் வழக்கமா குடிக்கக்கூடிய ஜின்ன ஒரு காலி 7 பாட்டில முழுசா ஊத்தி எடுத்து வந்து லட்சுமி அம்மாள் கிட்ட கொடுத்திருக்காரு. அதை வாங்கி குடிச்ச லட்சுமி அம்மாள், என்ன இந்த 7-அப்போட டேஸ்டே ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு கேட்க, இது புது ஃபிளேவர், புதுசா வந்திருக்கு அப்படின்னு ரஹீம்லால் சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து லட்சுமி அம்மாளும் அது 7-அப் தான் அப்படின்னு நினைச்சு அந்த ஜின்னை முழுசா குடிச்சிருக்காங்க.
அதை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே லட்சுமி அம்மாளுக்கு மயக்கம் வந்து அப்படியே சாஞ்சும் விழுந்திருக்காங்க. இதை தொடர்ந்து ரஹீம்லால் அங்க இருந்த ஒரு தலையணையை எடுத்து லட்சுமி அம்மாளோட முகத்துல வச்சு பலமா அழுத்திருக்காரு. இதனால மூச்சு திணறல் ஏற்பட்டு லட்சுமி அம்மாள் இறந்து போயிருக்காங்க. இதுக்கப்புறம் லட்சுமி அம்மாளோட உடைகளை கழட்டி வீட்டுக்குள்ளேயே நெருப்பு வச்சு எரிச்சு அந்த சாம்பலை டாய்லெட்ல போட்டிருக்காரு ரஹீம்லால். இதை தொடர்ந்து லட்சுமி அம்மாளோட உடலை ஒரு பெரிய சூட்கேஸ்ல போட்டு வழக்கமா பச்சளை வாங்க போற ஆம்னி கார் டிரைவருக்கு ஃபோன் பண்ணி, தம்பி இன்னைக்கு சரக்கு வாங்க போகணும், நைட்டு வந்துடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து அந்த கார் டிரைவர் வந்ததுக்கு அப்புறமா வீட்டில் இருந்த மருந்து பொருட்கள் மூட்டையை ஏற்றி வைக்கும்போது அப்படியே அந்த சூட்கேஸையும் அந்த வண்டியில ஏற்றி வச்சிருக்காரு ரஹீம்லால். அந்த வண்டியோட டிரைவர் மற்றும் ரஹீம்லால் முன் சீட்லையும், ஆமினா பிவி அந்த சடலம் இருந்த சூட்கேஸ் மற்றும் மருந்து பொருட்கள் மூட்டைகளோட பின்னாடி சீட்லையும் அமர இரவு 11 மணிக்கு அந்த வண்டி அந்த வீட்டில் இருந்து கிளம்பிச்சு. நீண்ட தூரம் போனதுக்கு அப்புறமா ரஹீம்லால் அந்த டிரைவர் கிட்ட, தம்பி நீ கண்ணசர மாதிரி தெரியுது, நீ ரெஸ்ட் எடு, வண்டியை நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா ரஹீம்லால் அந்த வண்டியை ஓட்டினாரு. இந்த நிலையில இரவு 1 மணி அளவுல திருச்சி மாவட்டத்துல திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில உய்யகொன்றான் ஆத்து பகுதி கிட்ட வரும்போது அந்த கார் டிரைவர் நல்லா தூங்கிட்டு இருந்த சமயத்துல ரஹீம்லால் அந்த வண்டியை நிறுத்தி எந்த வாகனங்களும் அந்த ரோட்ல வராத சமயத்துல பின்னாடி சீட்ல இருந்த அந்த சூட்கேஸை திறந்து லட்சுமி அம்மாளோட உடலை அந்த ஆத்துல தூக்கி வீசியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூருக்கு போய் தங்களோட வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாளான 4/8/2004 அன்னைக்கு திரும்பவும் தஞ்சாவூருக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் ரஹீம்லாலோட வாக்குமூலத்துல சொல்லப்பட்டிருந்துச்சு. மேலும் என்னோட மனைவியோட தற்கொலைக்கு மட்டும் நான் காரணம் இல்லை, லட்சுமி அம்மாளை கொலை பண்ணதும் நான் தான், என்னை கைது பண்ணுங்கன்னு ரஹீம்லால் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. இதன் அடிப்படையில போலீஸ் அவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க. இந்த விஷயங்களை தொடர்ந்து லட்சுமி அம்மாள் வழக்கை போலீஸ் திரும்பவும் கையில எடுத்தாங்க. லட்சுமி அம்மாள் வீட்டில் இருந்த பழைய மெடிக்கல் டீடைல்ஸை செக் பண்ணி பார்த்ததுல அவங்க கொலை செய்யப்பட்டதுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி கருப்பை நீக்க ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. லட்சுமி அம்மாளும் அவங்களோட கணவரான சாமி கண்ணும் வெவ்வேறு ஊர்களில் இருந்ததாலையும் 35 ஆண்டுகளாகியும் பிள்ளைகள் இல்லாததால இவங்க அந்த அளவுக்கு நெருக்கமா மனம் விட்டு பேசல. அதனால லட்சுமி அம்மாளும் தனக்கு நடந்த கருப்பை நீக்க ஆபரேஷன் பத்தி சாமி கண்ணு கிட்ட சொல்லலைங்கிறது போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. மேலும் சாமி கண்ணோட உறவினர் ஒருத்தரோட கல்யாண ஆல்பத்திலிருந்து எடுக்கப்பட்ட போட்டோவை அந்த கண்டெடுக்கப்பட்ட சடலத்தோட மண்டையோட்டோட சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டோட வச்சு சூப்பர் இம்போசிஷன் முறையில செக் பண்ணி பார்த்ததுல அது லட்சுமி அம்மாள் தான் உறுதியாச்சு. இதை தொடர்ந்து இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து ரஹீம்லாலுக்கு எதிரான சாட்சிகள் உறுதியா இருந்ததால ரஹீம்லால் இந்த வழக்குல குற்றவாளின்னு முடிவு செய்யப்பட்டு லட்சுமி அம்மாளை கொலை செஞ்ச காரணத்துக்காக ஆயுள் தண்டனை அவருக்கு தீர்ப்பா வழங்கப்பட்டுச்சு. மேலும் ஆமினா பீவியை தற்கொலைக்கு தூண்டிய காரணத்துக்காக அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கப்பட்டுச்சு. இந்த சம்பவத்துல ரஹீம்லால் லட்சுமி அம்மாளை கொலை பண்ணிட்டு போலீஸ் கிட்ட மாட்டாம இருந்தாலும் ஒரு கட்டத்துல அவரோட குற்ற உணர்ச்சியே போலீஸ் கிட்ட உண்மையை ஒத்துக்க வச்சிருக்கு. மேலும் லட்சுமி அம்மாளுக்கும் சாமி கண்ணுக்கும் பிள்ளைகள் இல்லாம இருந்தாலும் அதிகமா சம்பாதிச்சு வட்டிக்கு பணம் விட்டு வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிற எந்த குறிக்கோளுமே இல்லாம அப்படி என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படிங்கிற கேள்வியையும் நமக்கு எழுப்புது. இந்த வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.